ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மஹி சமையல் விளாக் சேனல். குழந்தைங்க அடிக்கடி தோடு தொலைச்சிட்டு வர்றாங்களா, இல்லை தோடு திருகாணி ரொம்பவுமே லூஸாக இருக்கா? அப்போ நான் சொல்ல போகிற இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்னோட குட்டி பாப்பா தீபாவோட பர்த்டேக்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த வெள்ளி தோடு இதுதான். 3 தோடு கிஃப்டாக கொடுத்தாங்க அவளோட பர்த்டேக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தோடு பாப்பா இவ்வளோ நாளாக காதில் போட்டிருந்தா. இதை கீழே இருக்கு இல்லையா, தொங்குற மாதிரி இருக்க தோடு, அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால் இப்போ வேறு தோடு போட்டு விட போகிறேன். அதை நான் எப்படி போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். தோடோட திருகாணியை கலட்டி எடுத்துக்கோங்க. திருகாணியை கலட்டி எடுத்து அதை பார்த்தீங்கன்னா பூண்டில் குத்திக்கோங்க. குத்திட்டு இப்போ கொஞ்சமாக பஞ்சு, ரொம்பவுமே கொஞ்சமான அளவில் பஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அதிகமாக எடுத்து அப்புறம் திரும்ப அந்த திருகாணி தோடோட தண்டுக்குள்ளே நுழையாது. ரொம்பவுமே கம்மியான அளவில் எடுத்து அதை திருகாணியோட தண்டில் இந்த மாதிரி சுற்றி விட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா பூண்டில் குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த பஞ்சு நல்லா டைட்டாக நிற்கும் அந்த பூண்டு பசையோட. குத்தி எடுத்து நல்லா அந்த பஞ்சை ஒரு தடவை அமுக்கி விட்டுட்டு தோடு நம்ம நார்மலாக எப்பயும் போடும் இல்லையா, அதே மாதிரி போட்டு விடுங்க. இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா தோடு தொலையவே தொலையாது, நல்லா டைட்டாக காதுலேயே இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த ஐடியாவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மஹி சமையல் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.